இன்றைக்கு ஹிந்துவனுடைய மாநில நிர்வாக குழு நடந்து கொண்டிருக்கின்றது. நாளை ஹிந்துவனுடைய மாநில பொதுக்குழு நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதை முன்னிட்டு சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. சமீப காலங்களில் ஏற்கனவே நடந்த ஆட்சி போதைப் பொருள்கள்லாம் வியாபாரம் பண்ணுவதும், குறிப்பா கல்லூரி பள்ளிக்கூடம் இந்த பகுதிகளெல்லாம் அதிகமான வகையில அது புழங்கப்பட்டது. அது குழந்தையா இருந்தவங்க எல்லாம் திமுக ஏற்கனவே சில பேர் கைதாயிருக்காங்க. இந்த வர்ற ஆட்சி ஏதாவது அதை மாற்றம் இருக்கும் அப்படின்னு நினைச்சோம்னா அது அதிகம்தான் ஆயிருக்குது. இந்த போதை பொருள்னால என்ன பாதிக்கப்படுறாங்கன்னா, திருச்சியில் சாதாரணமா ஒரு டாக்ஸி ஓட்டக்கூடியவர் போதையில் ஒரு 10 வயசு பெண் குழந்தைய கடத்திட்டு போய் பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காங்க. அது மாதிரி தூத்துக்குடி அந்த பகுதியில தாவக சேர்ந்த 2 பேர் கைதாயிருக்காங்க பாலியல் வழக்குல. இப்படி கோயம்புத்தூர்ல சூலூர் அந்த பகுதியில 10 வயசு ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. இப்படி போன ஆட்சியிலும் சரி, இந்த ஆட்சியிலும் அதே தான் தொடர்ந்து நடக்குது. ஏன்னா அவர் பதவி ஏற்கிறப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் அப்படி சொல்லி இந்த நம்முடைய விஜய் அவர்கள் முதலமைச்சர் அவங்க சொல்லியிருந்தாங்க. போன ஆட்சியில் என்ன நடந்ததோ அதை விட அதிகம் தான் ஆயிருக்குள்ளே குறையல. இப்ப இந்த ஒரு மாசத்துக்குள்ளேயே அதிகமான இடங்கள்ல பெண்கள், சின்ன குழந்தைகள்லாம் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாயிருக்காங்க. போதைப் பொருள் வழக்குல நிறைய கைதாயிருக்காங்க. இன்னும் சரியா பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த குற்ற சம்பவத்தை எல்லாம் உடனடியாக கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பல தடவை நாம இந்து முன்னணி சொல்லிட்டு இருக்குது. அதனால இந்த அரசாங்கமானது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது இந்து முன்னணியுடைய ஒரு தீர்மானம். இந்த திருச்செந்தூர்ல ஒவ்வொரு ஆண்டுக்கு ஆண்டு கூட்டம் அதிகமா இருக்குது. பக்தர்கள் அதிகமா கூட்டிட்டு இருக்காங்க. நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். திருப்பதியில ஏகப்பட்ட கூட்டம் வருது. அதுக்கான பாதுகாப்பு, எளிமையா வழிபடக்கூடிய அளவுல அந்த திருப்பதியில ஏற்பாடு பண்றாங்க. சபரிமலையில அவ்வளவு பெரிய கூட்டம் வருது. தரிசனம் பண்றதுக்கான எல்லா சௌகரியங்களும் பக்தர்களுக்கான வசதிகளை செஞ்சு கொடுக்குறாங்க. ஆனா இந்த தமிழ்நாடு அரசாங்கமானது இந்த கோயிலுடைய வருமானத்தை எதிர்பார்த்தாங்களுடைய எந்த விதமான பக்தர்களுக்கு வசதி எடுத்து கொடுக்கல. தொடர்ந்து அதுதான் நடக்குது. நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சரும் கூட திருச்செந்தூர் ஆய்வுன்னு போயிருந்தாரு. அது சந்தோஷப்படக்கூடிய விஷயம். ஆனா அந்த கூட்டத்தை எப்படி ஒழுங்குபடுத்துறது அப்படின்னு அவர் ஆய்வுல ஒன்றும் பண்ணல. அது உடனடியாக ஆய்வு பண்ணி ஈஸியாக எளிமையாக பக்தர்கள் வசதி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு இந்து முன்னணி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்குது. வெள்ளை அறிக்கை விடணும் அப்படி சொல்றாங்க. தொடர்ந்து பல்வேறு கோயில்கள ஊழல் நிறைய நடக்குது. இந்த ஆய்வு செய்யறாங்க. ஏற்கனவே இந்த தங்கத்தை உருக்கி இருக்காங்க. அந்த தங்கத்துல இந்த வைரம், முத்து இது மாதிரியானதெல்லாம் என்ன ஆச்சு நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த அரசாங்கம் அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது நாம் தொடர்ந்து சொல்றோம். வெள்ளை அறிக்கை விட வேண்டும். இதை இந்த அறநிலையத்துறை உடனடியாக ஆய்வு செஞ்சு ஒரு நல்ல தீர்ப்பு வழங்கணும். ஏன்னா வர்றவங்களுக்கு இந்த கோயிலான ஊழல் நடக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தை உருவாக்கணும். பல்வேறு வகையில இந்த ஊழல் நடக்குது. அதனால அதை கண்டிக்கணும் அப்படிங்கிறது இந்துவனுடைய இந்த தீர்மானம். ஏற்கனவே நாம கோர்ட்டு சொல்லி இருக்குது. பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட இந்துவனுடைய 40 வருஷத்துக்கு மேல போராடி மேல திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும், தெய்வத்தோடு ஏற்றணும்னு சொல்லியிருக்கோம். சட்ட ரீதியாக கூட நம்ம அணுகி நீதிமன்றம் சொல்லியிருக்குது, தீபம் ஏற்றணும் அப்படி சொல்லியிருக்குது. கடந்த அரசாங்கமானது அந்த நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கல.
அங்க அதிகாரிகளுக்கு நெருக்கடி கொடுத்து இந்த அரசாங்கத்தினுடைய ஆணையை ஏற்க வேண்டிய சூழ்நிலை அந்த அதிகாரிகள் கொடுத்துருக்காங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் அவமதிப்பு வழக்கில் போய் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இப்படி ஒரு அதிகாரிய மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு போன அரசாங்கமானது அதிகாரிகள் அப்படிதான் மதிச்சிருக்காங்க. அப்படி அவங்க இந்த ஆட்சி நடந்திருக்குது. இப்ப இருக்க நம்முடைய நிர்மல்குமாரும் கூட அந்த தொகுதி திருப்பரங்குன்றத்துல நின்று ஜெயிச்சிருக்காரு. இந்து மக்கள்லாம் ஓட்டு போட்டு தான் அவர் ஜெயிச்சிருக்காரு. பக்தர்கள்லாம் ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. அவர் போய் பழைய நடைமுறைய 2 ஆண்டுக்கு மேல எப்படி இருந்தோ அதை கடைப்பிடிப்புன்னு சொல்லியிருக்காரு. என்ன வர்ற 22ஆம் தேதி அரசினுடைய என்ன நிலைப்பாடு சொல்லணும்னு சொல்லி கோர்ட் கேட்டிருக்குது, இவங்க சொல்லணும். இந்த நிர்மல்குமாரை வன்மையா கண்டிக்கின்றோம். கோர்ட்ல மாத்தி சொல்லணும். மேல தெய்வம் ஏத்தணும். இல்லைன்னா இவரு ரிசைன் பண்ணி ராஜினாமா பண்ணிட்டு பக்தர் மேல தெய்வம் ஏத்தணுங்களுடைய ஓட்டு எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாருன்னா அவர் ஒரு ஆன்மீக அமைச்சர் அப்படின்னு நம்ம இந்து மொழி அவங்கள பாராட்டலாம். நெல்லையப்பர் கோயில் இங்க திருநெல்வேலியில நிறைய சுத்து சுவர்ல ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. அங்க சில மாற்று மதத்தை சேர்ந்தவங்க கூட இருக்காங்க. அவங்கெல்லாம் எப்படி அசைவத்தை சாப்பிடுவாங்க. ஏற்கனவே பழனியில் அந்த மாதிரி நடந்தது. மாட்டுக்கறியெல்லாம் எடுத்துட்டு போய் மேல சாப்பிடுவாங்க. அங்க இருக்க பக்தர்லாம் எதிர்ப்பு பின்னாடி அதெல்லாம் அகற்றப்பட்டது. அது மாதிரி இங்கேயும் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால அங்க இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் அகற்றணும். அந்த மதில் சுவர்ல ஓட்ட போடுறாங்க. நாளைக்கு அதெல்லாம் அந்த செவுத்துக்கான ஏதாவது பாதிப்பு ஏற்படும். அதனால இந்த அரசாங்கமானது உடனே அதெல்லாம் அகற்ற வேண்டும். கோயில் பல்வேறு வகையில பக்தர்கள் ஈஸியா போயிட்டு சாமி கும்பிட்ற அளவுக்கு பக்தி கொண்டு வரணும்னு இந்து மொழி விரும்புது. அதுக்கான மாற்று ஏற்பாடுலாம் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம சொல்றோம். பொதுவா நிறைய மதமாற்றம், அது இப்ப சமீப காலங்கள்ல நிறைய மதமாற்றம் நடக்குது. புதுசா சர்ச் உருவாது. நேற்று கூட ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லியிருக்காங்க நம்முடைய உச்ச நீதிமன்றம். அந்த ஒரு 1000 ஆண்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மாரியம்மன் பக்கத்துல சர்ச் கட்டுறாங்க. அங்க அப்படி கட்டக்கூடாது, அங்க மத பிரச்சனை வரணுங்கிறதுக்கான கூட்டு சொல்லியிருக்கு. அதை இந்து மொழி வரவேற்கிறது. இந்த திடீர் சர்ச்சைகளை இந்த அரசாங்கமானது தடுத்து நிறுத்த வேண்டும். நிறைய மதமாற்றம் இருக்குது. நமக்கு உளவுத்துறை இருக்குது. எங்கெல்லாம் என்னெல்லாம் நடக்குதுங்கிறது உளவுத்துறைக்கு தெரியும். ஏன்னா எதுக்காக உளவுத்துறை நியமிச்சிருக்காங்க. அதனால இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும். மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வரணும். பல்வேறு மாநிலங்கள்ல மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதனால தமிழ்நாட்டிலையும் கூட மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வரணும். அப்படி இந்து முன்னாடி ஒரு தீர்மானம் போட்டிருக்குது. சமயத்தில் ஒரு அமைச்சர், நம்முடைய கல்வி அமைச்சர் அவர்கள் கயிறு கட்டிட்டு வரக்கூடாது, பொட்டு வச்சுட்டு வரக்கூடாது அப்படியெல்லாம் சொன்னாரு. கடுமையான எதிர்ப்பு வந்ததையுமே பொட்டு வச்சுட்டு வந்துடலாம், கயிறு கட்டக்கூடாதுங்கிறார். நல்ல அமைச்சர் தான். தொப்பி ஓட்டு வரக்கூடாது, பரதா போட்டு வரக்கூடாது, சிலுவை அணிஞ்சிட்டு வரக்கூடாது அப்படி சொன்னாருன்னா இந்த அரசாங்கமானது மதசார்பற்ற அரசாங்கம், எல்லா மதத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கு நாம் சொல்லலாம். இந்துக்களுக்கு மாத்திரம் விரோதமா அந்த அமைச்சர் சொல்லியிருக்காரு. இந்து முனை இதை வன்மையா கண்டிக்கின்றது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நம்முடைய முதலமைச்சர் பதவியேற்பு கூட என்ன சொன்னாருன்னா, நாங்கள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்குவோம் அப்படி சொல்லியிருக்காரு. ஆனா செயல்பாடு பார்த்தா நிர்மல்குமார் ஒரு மாதிரியே சொல்றாரு, கல்வி அமைச்சர் ஒரு மாதிரியே சொல்றாரு, அங்க இருக்கக்கூடிய சபாநாயகர் ஒரு மாதிரியே சொல்றாரு. அவங்களுக்கு பாராட்டு உள்ள ஒரு கிறிஸ்துவ அமைப்பு நடத்தியிருக்காங்க. அதுல சபாநாயகரும் நம்முடைய விடுதலை செய்தி கட்சியை சேர்ந்த வன்னியரசு அமைச்சர் அவர்களும் கிறிஸ்துவரை போய் போராடணும், மதம் மாறி போனவங்களுக்கு சலுகை எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு அவங்கள போய் தூண்டி விட்டுருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையில கிறிஸ்துவர் இருக்காங்க. அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குது. முதலமைச்சருக்கு யோசனை சொல்றக்கூடியவங்க கூட கிறிஸ்துவ அமைப்பை சேர்ந்தவங்க இருக்காங்கன்னு ஒரு தகவல் வந்துட்டு இருக்குது. அதனால இவருக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். முதல்ல நம்முடைய முதலமைச்சர் பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம்.